அதுக்கே எங்கள் ஆயா அதுக்கு என்னமோ வயசு பிள்ளைன்னு நினப்பு போல் என்ன சொல்லுது, ஏய் நீ அங்கெல்லாம் போகாத, நீ ஓடி போய் விழுந்துடாத, எங்கிட்டும் அங்கெல்லாம் தொடாத, அங்கெல்லாம் பாம்பு கிடக்கும், நீ கம்முன்னு இருந்தால் இல்லாட்டி வீட்டை பக்கத்து ஓடி நீ டென்ஷனே தமங்குது. பாவம் வயசானதே, சரி எதுனாலும் நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும்னு போனால் அதை தொடாத இதை தொடாதுன்னு போனதுலேருந்து எனக்கு ஒரே திட்டு தான் விழுந்துச்சு. சரு 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 சருன்னு முன்னாடி புல் அறுத்துட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் விறகு கட்டுச்சு, அதுக்கப்புறம் மட்டை கட்டுச்சு, ஓய்வே இல்லை. அப்போ கட்டின மட்டையை கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் உட்காந்துக்கிட்டு. என்னை எதுவுமே தொட விடலை. நான் அந்த குச்சியை தான் சரி ஆயாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே நீ உடச்சி கொடுத்தேன், பாத்தியா நான் தான் சொன்னேன் இல்லை நீ 4 நாளைக்கு இந்த குச்சி மேலே விழுந்ததுக்கு எந்திரிக்கவே மாட்டேன், வலிக்குது வலிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் ஆயா. அதுக்கப்புறம் இளநீ வெட்டிருச்சு. அங்கே இளநீ கடந்திருக்கும் போல் தோப்புக்குள்ளே இளநீ வெட்டி 2 பேரும் ஆள் கொண்டு ஒன்று குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வந்தோன்னே ஒரே குறை தான் என்னை பற்றி, இவ என்னடி இவ எங்கே போனாலும் துணுக்கமே இல்லை, போன இடந்தே வந்த இடந்தேன்னு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்